இப்ப பாருங்க, மும்மொழி கொள்கை இல்ல அப்படிங்கும்பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மோடி சார் எஜுகேஷனுக்காக கல்வி திட்டத்துக்காக பணத்தை கொடுக்கறது இல்ல. அப்போ அவர் எதுக்கு அப்போ நீங்க சொல்றதா அப்ப என்ன சர்வாதிகாரமா? இப்ப இந்த மக்களுக்கு ஹிந்தி படிக்க தெரியாத மக்களுக்கு இங்க தமிழ்ல தான் நம்ம எஃப்ஐஆர் போடுறோம், தமிழ்ல தான் மக்கள் பேசுறாங்க தமிழ். அப்ப நீங்க போய் ஹிந்தில என்ன? எப்ப நாங்க ஹிந்தி கத்துக்கிட்டு எப்ப நாங்க அரசாங்கத்துல அது அரசு மொழி ஆக்கி நாங்க எப்ப படிச்சு மக்களுக்கு எப்ப செய்ய முடியும்? எத்தனை படிக்காத மக்களுக்கு போய் நான் ஹிந்தி இப்ப சொல்லி தர முடியுமா? அவங்க அவங்க தாய்மொழி ஹிந்தி ஆக முடியுமா? அப்படி கிடையாது. அதனால மோடி சாருக்கு புரியல போல இருக்குது. அதனால அவர் பேசுற மொழியை எல்லாரும் பேச நினைக்கிறாரு போல இருக்கு. அது சர்வாதிகாரம். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் தாய்மொழி இருக்கு, அவங்களோட மதர் டங் சொல்றாங்கல்ல. என்ன மொழி நம்ம வீட்டுல பேசுறாங்களோ, தெலுங்குனா தெலுங்கு தான் பேச முடியும், ஹிந்தி தான் பேச முடியும், இன்னைக்கு மலையாளம்னா மலையாளம் தான் பேச முடியும். அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தாய்மொழி இருக்குது. அவங்களுக்கு அவங்களுடைய பண்பாடு இருக்குது, அவங்களுடைய சாப்பாடு வேற. இப்படி அவங்களுடைய ஈவன் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்ல சீதோஷ்ண நிலையே வேற இருக்குது. ஆந்திரால ஒரு சீதோஷ்ண நிலைன்னா இப்ப இமாச்சல்ல வேற ஒரு சீதோஷ்ண நிலை இருக்குது. அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரிதான் அவங்களோட உடைகள் இருக்குது, அவங்களுடைய சாப்பாடு இருக்குது, அவங்களுடைய மொழிகள் இருக்குது, அவங்களோட ஈவன் வேலைகள் இருக்குது. அதனால அங்க இமாச்சல்ல சாப்பிடுற சாப்பாட்டை இங்க சாப்பிட முடியாது. உங்களுக்கு நார்த்ல குளிர் பிரதேசம் சொன்னா அங்க கோதுமை தான் சாப்பிடுறாங்க. நீ சவுத்துல இங்க உஷ்ணம்னா அங்க ரைஸ் தான் சாப்பிட முடியும். அதனால நீ சப்பாத்தி தான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சட்டம் போட முடியாது மோடி சார். அதனால பல மொழி, பல இனம், பல வேற்றுமைகள் நிறைந்த மக்கள் தான் ஒற்றுமையாக வாழுறாங்க இந்தியா. அதனால அவங்களுக்கு என்னெல்லாம் பாதிக்காத, நாட்டினுடைய ஒற்றுமையை பாதிக்காத என்னெல்லாம் அவங்க பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு மோடி சார் அவர் விட்டாருன்னு சொன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவர் கட்டுப்பட்டவர். இல்லாட்டினா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் பிரேக் பண்றாரு. அவரு ஒரு சட்டம் கொண்டாடுறாரு இந்த நாட்டுக்கு. அப்படி கிடையவே கிடையாது. மோடி சார் சக்சஸ் பண்ணவே முடியாது. அவர் என்ன பிரைம் மினிஸ்டரா இருக்கலாமே தவிர, ஆனா அவருடைய கொள்கையெல்லாம் இங்க யாருமே ஏத்துக்கவே மாட்டாங்க.